சென்னையிலே உற்பத்தி ஆகக்கூடிய குப்பையில வெறும் 12% குப்பை மட்டும்தான் இங்கிருந்து நம்ம டிஸ்போஸ் பண்றோம். 88% குப்பையை குவிக்கும். அது போல தமிழகத்தில் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் லேண்ட், ஏன்னா குப்பைக்கு ஒரு மாஃபியா இருக்கு உங்களுக்கு. கார்பரேஷன்ல தமிழ்நாடு சென்னை கார்பரேஷனுடைய மிகப்பெரிய மாஃபியாவே குப்பை. 88% குப்பை, 88% நெட் அடிஷன் டு த ஆல்ரெடி இருக்கக்கூடிய குப்பைனா இது மகா கேவலம். இது மகா கேவலம். இந்த ஊர்ல வாழ முடியாது. சென்னையை சுத்தம் செய்ய வேண்டும், சென்னையை உலகத்தரம் வாய்ந்த ஒரு நகரமாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த முறை 3 எம்பிக்களையும் நீங்க மாத்தினா மட்டும்தாங்க நடக்கும். வடசென்னையினுடைய எம்பி எங்க பார்க்க முடியாது, எங்கேயும் பார்க்க முடியாது. அப்பப்ப டிவி சேனல் நீங்க பார்க்க முடியும். ஏன்னா 3 பேருமே ஒரு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்னுடைய வெளிப்பாடு. தென் சென்னையினுடைய எம்பி சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள், அப்பா தங்கபாண்டியன் முன்னாள் எம்எல்ஏ. தமிழச்சி தங்கபாண்டியன் அவருடைய சகோதரர் தங்கம் தென்னரசு தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர். நீங்க திருச்சுழி பக்கமெல்லாம் போலீங்க ஐயா. நீங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல திருச்சுழிக்கு போய் பாருங்க. உங்களுக்கு இன்னொரு தொகுதி இருக்கு, 2 தொகுதி இருக்கு. அக்கா தம்பி கொண்டு, அக்கா தென் சென்னை, தம்பி திருச்சுழி ராமநாதபுரத்தில். நீங்க போய் பாருங்க, உகாண்டா டார்ஃபூர் பாக்குற மாதிரி இருக்கும். இவர் பிஜேபியினுடைய மேயர் கேண்டிடேட் ராஜேந்திர குமார் ஜெயின். அவருடைய சமுதாயத்தில் அதே மாதிரி நரேந்திர ஸ்ரீமால். நான் பேர் படிக்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுரேஷ் குமார் விஜய். सुरेश कुमार, एके मार्केटिंग, राजस्थान प्रवासी संघ रेखा राम चौधरी, उक्मी चंद शाह, कल्पेश कुमार मेहता, सुंदरम जी, कैरली एसोसिएशन सुंदरम, ताराचंद मेहता, रामकृष्ण तंगुतूरा, जी ಮೊದಲ सीएम के रेड्डी जी, सीएम के रेड्डी. हाँ सर, ओके. गोपालकृष्णन जी, रामकृष्ण मराठी एसोसिएशन, गोपाल राम चेन्नई राजस्थान सेवासी समाज, जितू लोहर राजस्थान एनएलसी, प्रवीण जामत मुंबई एसोसिएशन. இல்ல பேர் படிச்சவங்கள மேடைக்கு வந்துட்டோம். ஒன்றும் பண்ண முடியாதுன்னா நேரத்தின் அருமை. ஒருத்தரையும் அறிமுகம் பண்ணணும்னு இருக்கு. அடுத்தது நவோதயா சுரேஷ் பாபு அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மலையாளி அசோசியேஷன். दिलीप भट्ट मराठी एसोसिएशन, एन विठल जी, मधुकर जी माधव एसोसिएशन, कन्नड़ माधव एसोसिएशन मधुकर जी. जी இங்க வந்துருங்க மதுகர். मलाराम राजपत
பிரஜாபத், மலாராம் பிரஜாபத் வந்து போயிட்டார். ஓகே. சொக்காராம் சித்தர், நவரத்தன் நஹால், விகாஸ் திலீப் பட்டாய் கால். நவரத்தன் நஹால், விகாஸ் பூரத். அவ்வளவுதான். இனி மோகன்குமார் நமது கவுன்சிலர் என்று ஜெயிச்சு சவுகார்பேட்ல நல்ல அறிமுகமான தம்பி வாழை கொடுக்கறாங்க, வீரவாள். உங்களை மட்டும் தயவு செஞ்சு எல்லாரும் மேடையில் நெருங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நேரத்தின் அருமை கருதி. ஏன்னா அண்ணன் கோயம்புத்தூர் பிளைட்டை பிடிக்கணும். தயவு செஞ்சு விஜயானந்த் மேடையில் இருக்கிற மத்தவங்க எல்லாம் கீழே வர சொல்லுங்க. அவங்க ஸ்டாப் பண்ணுங்க. நீ போதும். தயவு செஞ்சு வேற யாருக்கு நீ அனுமதி கிடையாது. தயவு செஞ்சு ப்ளீஸ். அந்த தாய்மார்கள் 2 பேரை மட்டும் அனுப்புங்க. வாங்க அம்மா, சீக்கிரம் போங்க. 2 பேரும் சீக்கிரம் போங்க. அங்க வேற யாரும் உள்ள வரக்கூடாது. ஏன்னா அனைவருக்கும் அண்ணாமலைஜி கூட போட்டோ எடுக்கணும்னு இருக்கும். இருந்தாலும் எங்களோட நேரத்தின் அருமை. தயவு செஞ்சு நீங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணணும் ப்ளீஸ். அவருக்கும் ஃபிளைட் பிடிக்கணும். நமக்கு அவரோட சிறப்புரை கேட்கணும். போட்டோவங்க எல்லாம் தயவு செஞ்சு கீழே போங்க. தம்பி நீங்க எல்லாரையும் கொஞ்சம் கீழே இது பண்ணுங்க. பாருங்க, வாலண்டியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. போட்டோவங்க எல்லாம் தயவு செஞ்சு கீழே போறது மாதிரி பாருங்க. நமக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கு. நம்ம கட்சியில சொன்னா கேட்கணும். தயவு செஞ்சு நாமெல்லாம் தன்னொழுக்கம் இருக்கின்றவர்கள், சொன்னதை கேட்கணும். அடுத்ததாக நாமெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டின் பெருங்கால முதல்வரும் இளைஞர்களுடைய சிங்க சொப்னமாக திமுகவினுடைய தூக்கம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணாமலை அவர்கள் நம்முடன் சிறப்புரையாற்றுவார். மாநில தலைவர்
बोलो भारत माता की, बोलो भारत माता की. தயவு செஞ்சு எல்லாரும் கீழே வரணும். மாநிலத்தில் விட ஒரே கேட்கறதுக்கு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம், நமஸ்காரம், நமஸ்காரங்களு, நமஸ்தே, சஸ்திரியக்கல். ராம் ராம், ஜெய் ஸ்ரீராம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுல நாம் அனைவரும் கூட அற்புதமான ஒரு நேரத்தில் இணைந்திருக்கின்றோம். இது நடப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் எல்லாம் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார். இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள், தென் சென்னை பகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர், மத்திய சென்னை பகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர், மாநிலத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் வினோத் செல்வம் அவர்கள், மாநில செயலாளர் தேர்தல் பொறுப்பாளர் அக்கா சுமதி வெங்கடேஷ் அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய ரெட்டி ஐயா அறிவுமே தேவையில்லை, தெலுங்கு அசோசியேஷன் கம்பைன்ட் அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய ரெட்டி ஐயா அவர்கள், சிஎம்ஆர் ரெட்டி அவர்கள், 2011 பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேயர் வேட்பாளராக இருந்த ரஜீந்தர் ஐயா அவர்கள், மேடையின் மீது நம்முடைய கட்சி நண்பர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். முக்கியமானவர்கள், கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள், அதிலே இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் பணியிலிருந்து பல மாவட்டத்தினுடைய ஆட்சிகளாக இருந்து பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து கட்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கூடிய விஜயார் சிங் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வளர்ச்சிகளுடைய தலைவர் அண்ணன் ஆதித்யா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மூத்த தலைவர், ஒரு அற்புதமான கலை குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் ஐயா அவருடைய அருமைப்புத்தர் ஐயா ராம்குமார் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், மூத்த தலைவர் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வேறு வேறு அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கு என்னுடைய வைசிய சபாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த பிரிவினுடைய தலைவர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜயானந்த் அவர்களுக்கும் அவருடைய குழு இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரர்களே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பெர்சியாவில், குறிப்பாக இந்த ஜொரஸ்டேரியனிசம், யாரெல்லாம் ஜொரஸ்டேரியனிசம் அங்க பெர்சியாவில் இருந்தாங்களோ, ஜொரஸ்டேரியனிசம் அப்படிங்கிற ஒரு மதத்தை பின்பற்றினார்களோ, அவர்களுக்கு அந்த படையெடுப்பில் பொழுது பிரச்சனை வந்த பொழுது அவர்கள் எல்லாம் நம்முடைய இந்திய நாட்டிற்கு வந்தாங்க தப்பிப்பதற்காக. அப்ப மகாராஷ்டிரா மண்ணிலே அவர்கள் எல்லாம் குடியேறிய பொழுது அங்க இருக்கக்கூடிய மைந்தர்கள் சொன்னார்கள், இவர்கள் வெளிநாட்டை சார்ந்தவங்க, நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம ஊர்ல நாம உங்களை விடக்கூடாது, இவர்கள்லாம் வேறு பாஷையை பேசுறவங்க, வேறு கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய மாநிலத்திலே இவர்களுக்கு வேலை இல்லை என்று சொன்ன பொழுது அங்கிருந்த மகாராஜா சொன்னாங்க, ஒரு சொம்புல முழுமையாக பால் எடுத்துட்டு வாங்க அப்படின்னா. இன்னொருத்தர் சொன்னாரு, நிறைய சர்க்கரை எடுத்துட்டு வாங்க அப்படின்னா. சோ ராஜா முன்னிலையிலே ஒரு சொம்பு முழுவதும் பால், இன்னொரு கையிலே சர்க்கரை. ராஜா அவங்க சொன்னாங்க, இந்த சர்க்கரை இந்த பால்ல கொட்டுங்க அப்படின்னு. சர்க்கரையை பால்ல கொட்டுறாங்க. உடனே ராஜா அவங்க கேட்கிறாங்க, இந்த பால் தழும்பி வெளியே வருதா அப்படின்னு. அவையில் இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, இல்லைங்க ஐயா, சர்க்கரை எல்லாம் பாலுக்குள்ளதான் போது, வெளியே வரல. ராஜா சொல்றாங்க, முழுசா கொட்டுங்க அப்படின்னு. முழுசாக அந்த சர்க்கரை கொட்டிய பிறகு கூட அந்த பால் ததும்பவில்லை. அப்ப ராஜா சொல்றாங்க, நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரம் என்னவென்றால், இந்த நாட்டிலே யார் எங்கே சென்றாலும் கூட அவர்கள் சர்க்கரை போன்றவர்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் பாலை போன்றவர்கள். பாலும் சர்க்கரையும் கலக்கும் பொழுது எப்பொழுதும் இனிமையாக இருக்குமோ தவிர அது கசப்பாக எப்பொழுதும் இருக்காது என்று ஒரு நீண்ட நெடிய பயணம் நம்ம இந்தியாவில் இருக்குதுங்க. இந்த நாட்டுல குறிப்பாக இண்டஸ் நதிக்கு இந்த பக்கம் நாம் சமீபத்துல பாரத நாடு என்று எதை சொல்லுகின்றோமோ,
இந்த நாடு, இந்த மண் நிறைய முக்கியமான மதங்கள் உருவாகிய ஒரு மண். இந்து மதத்தை மதம் என்று சொல்கின்றோம், அது ஒரு வாழ்வியல் நெறி. அது புத்த மதமாக இருக்கட்டும், ஜெயின மதமாக இருக்கட்டும், நிறைய மதங்கள், இந்த சீக்கிய மதமாக இருக்கட்டும், அதெல்லாம் இந்த மண்ணில் உலகத்துல எந்த நாடுக்கும் கூட இவ்வளவு பெரிய பெருமை இல்லை. இத்தனை மதங்கள் ஒரு மண்ணிலே உருவாகிய பெருமை எந்த ஒரு மண்ணுக்கும் இல்லைங்க ஐயா. தட் இஸ் வை இந்தியா இஸ் த மதர் ஆஃப் ஆல் ரிலிஜன்ஸ் என்று சொல்லுகின்றோம். எல்லா மதமும் உருவான ஒரு மண் இந்த பாரத மண். அது குறிப்பாக நம்முடைய தாய் திருநாட்டுல, அதிலும் நம்முடைய தமிழகத்துல நம்முடைய சகோதர சகோதரிகள்லாம் வேறு வேறு காலத்துல இங்க வந்திருக்கின்றீர்கள். இங்க எல்லா அசோசியேஷன் இருக்கிறாங்க. குறிப்பாக ராஜஸ்தானி சங் இங்க இருக்கிறாங்க, ஜெயின் அசோசியேஷன் இங்க இருக்கிறாங்க ஐயா, மராட்டி அசோசியேஷன் இங்க இருக்கிறாங்க, கர்நாடகா அசோசியேஷன் இங்க இருக்கிறாங்க ஐயா, மலையாளி அசோசியேஷன் இங்க இருக்கிறாங்க, தெலுங்கு அசோசியேஷன் பெரிய அளவுல இங்க இருக்கிறாங்க, மாதவா அசோசியேஷன் இங்க இருக்கிறாங்க, மராட்டி அசோசியேஷன் இருக்கிறாங்க. வேறு வேறு நம்முடைய பகுதியிலிருந்து உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசா, ராஜஸ்தான், வேறு வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா அசோசியேஷன் சார்பாக சகோதர சகோதரிகள் இங்க வந்திருக்கிறீங்க. சிம்பிளா சொன்னோம்னா முழுமையாக நம்முடைய பாரதம் இங்கே இருக்குதுங்க. அந்த ஆளுக்குள்ள முழுமையாக நம்முடைய பாரதம், நம்முடைய இந்திய நாடு முழுமையாக இந்த அரங்கில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றார்கள். ஒரே அரங்கில நாம் அனைவரும் இந்தியர்களாக, தமிழர்களாக இந்த அரங்கில நாம் நிறைந்து சந்தோஷமாக நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றோம். உங்களிடம் முக்கியமாக ஒரு 4-5 கருத்துக்களை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய சகோதர சகோதரிகள் இங்க இருக்கு. 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு குடிபெயர்ந்து வந்து இந்த மண்ணை உங்களுடைய மண்ணாக ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்காக உழைத்து, அதே நேரத்தில் உங்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தையும் எங்கேயும் விட்டுக் கொடுக்காமல் மிக கடுமையாக பாடுபட்டு தமிழர்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் இந்த அரங்கில் இருக்கிறீங்க. முதல்ல உங்களுக்கு நன்றி பாராட்டி, உங்களை வாழ்த்தி, நம்முடைய தாய் திரு தமிழகத்திற்கு உங்களுடைய சேவையும் பங்கும் அளப்பரியது என்பதை இந்த மேடையிலே சொல்ல வேண்டும். அதனுடைய கடமையாக நான் கருதுகின்றேன் சகோதர சகோதரி. அதே போல ஒரு சாப்பாடு சாப்பிடும் பொழுது பச்சடியிலிருந்து, சாம்பார்ல இருந்து, குழம்புல இருந்து, பொரியல்ல இருந்து பல வகையான வண்ணங்கள் அந்த உணவில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த உணவுக்கு அறுசுவை என்று சொல்லுகின்றோம். அப்பதான் அது உணவு என்று சொல்லாமல் அறுசுவை என்று சொல்லுகின்றோம். எனக்கு அறுசுவையாக தமிழகம் இருக்கு. பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இங்க இருக்கிறாங்க. பல விதமான கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அனைவரும் அண்ணன் தம்பிகளாக இருக்கின்றோம் என்றால் அதற்கு மிக முக்கியமாக உங்களுடைய பங்கு முக்கியமான காரணம். இந்த மண்ணில் இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டு, உங்களுக்கு பிறகு உங்களுடைய குழந்தைகளும் இந்த நாடு, இந்த மண் உங்களுடைய மண் என்று குழந்தைகளும் இங்கே வந்து உங்களுடைய சொந்தக்காரர்களிருந்து கிட்டத்தட்ட 1000-2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தும் கூட உங்களுடைய பாரம்பரியத்தையும் விடாமல் 2 அற்புதமான குடும்பம் தமிழகத்துல, உங்களுடைய தமிழ் குடும்பம், உங்களுடைய சொந்த ஊர் எங்கே இருந்தாலும் கூட பூர்வீகத்திலிருந்து அங்கே ஒரு குடும்பம், 2 குடும்பத்திற்கும் பாலமாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு இந்த நேரத்துல பெரிய ஒரு நன்றியை சொல்லணும். இதைத்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் என்று சொல்கின்றார். ஒரே பாரதம், உன்னதமான பாரதம் என்று தொடர்ச்சியாக நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். குறிப்பா நம்முடைய ஆட்சி 2014க்கு பிறகு நாம் உன்னிப்பாக கவனிச்சோம்னா தெரியுங்க ஐயா, நம்முடைய பிரதமர் அவர்கள் எந்த அளவுக்கு நம்முடைய நாடு உண்மையான பாரத நாடு என்று சொல்லப்பட வேண்டும் என்றால் ஒரு பகுதியில கூட பிரிவினைவாதம் இருக்கக்கூடாது என்பதிலே தெளிவாக நம்முடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குங்க. அது வடகிழக்கு பகுதியாக இருக்கட்டும், இந்தியாவுடைய எந்த பகுதியாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை இங்கே தூண்டிவிட்டு அரசியல்வாதிகள் குளிர் காய்ந்து அதன் மூலமாக பிரிவினை ஏற்படுத்தி, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட், ஒரு மாநிலத்துக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தி இத்தனை காலமாக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்சைடர் அவுட் சைடர். எனக்கு முன்பு கருணாகராஜன் அண்ணன், சில பேர் நம்ம வினோத் செல்வம் அவங்க எல்லாம் பேசினாங்க. தலைவர்கள் பேசும் பொழுது நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க, உண்மையை சொன்னார். அவர்களுக்கு அதை விட்டு விடுகின்றேன். காரணம், நடந்தவையாக இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு புதிய ஒரு சரித்திரத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஆசையிலே நாம் இங்கு இருக்கின்றோம். தமிழகம், பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் தேவை. தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தேவை. அடுத்த கட்ட தமிழகத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய பங்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க வேண்டும். தமிழகத்தினுடைய வளர்ச்சியில இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நாம் இருக்கோம் ஐயா. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அனைவரையும் சமமாக மதித்து, சமமாக
அவருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைத்து பொருளாதாரத்திலே சம வாய்ப்பு அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சிங்க ஐயா. அதுவும் குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். மேடையின் மீது நம்முடைய குஜால் சிங் ஐயா இருக்கிறாங்க. நம்முடைய ஒரு நிகழ்வுக்கு கூட ஐயா அவங்க தலைமை தாங்கினாங்க. 1704 டிசம்பர் 26 நடந்த ஒரு சரித்திர நிகழ்வு. அது இத்தனை ஆண்டு காலமாக ஆங்கிலேயர்கள் காலத்திற்கு பிறகு சுதந்திர இந்தியால 75 ஆண்டுகளாக எல்லாம் மறந்து போனதை சீக்கிய நண்பர்களுடைய நம்முடைய எல்லோருடைய போற்றுதலுக்குரிய கடைசி குரு குரு கோபிந்த் சிங் அவருடைய 2 மகன்கள் 1704 நடந்த ஒரு போர்ல பாருங்க, ஷஹீப் ஜாதா ஜொராவர் சிங் அவர்கள் 9 வயசு அவருக்கு, ஷஹீப் ஜாதா ஃபத்தேக் சிங் அவர்கள் வெறும் 7 வயசு. 1704 நடந்த முகலாயர்களோடு நடந்த போர்ல இருவரும் கூட கொல்லப்பட்டார்கள் என்று சொல்வதை விட உயிரோடு ஒரு சிவற்றிலை வைத்து அதன் மேல சிமெண்ட் பூசி மிக கோரமாக தன்னுடைய உயிரை விட்டார். அப்பொழுதும் கூட எந்த காரணத்திற்கும் நாங்கள் மதம் மாற்ற மாட்டோம் என்று அவருடைய மகன்கள் மிக உறக்கமாக சொன்னார். இது நடந்து ஒரு வாரத்திற்கு பிறகு குரு கோபிந்த் சிங் ஐயா அவருடைய மனைவியார் அவர்களும் இன்னும் 2 குழந்தைகளும் ஒரு வாரம் கழித்து கொல்லப்பட்டார். அப்படின்னா அந்த ஒரு வார காலகட்டத்துல 4 மகன் அவருடைய மனைவி 5 பேர் இறந்தாங்க. அதை இத்தனை ஆண்டு காலமாக அவர்களுக்கு அந்த மரியாதை கிடைக்காமல் இருந்த பொழுது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆண்டும் டிசம்பர் 26 வீர் பால் திவஸ் என்கின்ற ஒரு நாளை அவர்களுக்காக கொடுத்து இந்த நாளை இந்தியா முழுவதும் கொண்டாட வேண்டும். இந்த ஆண்டு நீங்க பார்த்திருப்பீங்க, பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய ஐயா மேடையில் இருக்கக்கூடிய உஜார் சிங் ஐயா தலைமையில தமிழகத்துல எங்கெல்லாம் நம்முடைய சீக்கிய சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வை தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி நடத்தின. இது ஒரு உதாரணம். எந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி உன்னிப்பாக கவனித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களுக்கு கூட குரு கோபிந்த் சிங் ஐயா அவர்களுடைய புதல்வருக்கு என்ன ஆச்சு, எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தங்கையா பாரதிய ஜனதா கட்சி இந்த பஞ்சாப்ல இந்த நிகழ்வு கொண்டாடலைங்க. இந்த நிகழ்வு என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் மத்தியில கொண்டாடப்படவில்லை, தமிழர்கள் மத்தியிலே கொண்டாடப்பட்ட ஒரு நிகழ்வு. அதன் பிறகு இன்னொன்னு பார்த்திருப்பீங்க, 2019 நவம்பர் 8 நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க. பாகிஸ்தான் எல்லைக்குள் இருக்கக்கூடிய கர்தாப்பூர் சாஹிப் அந்த குருதுவாரா, அதையும் நம்முடைய பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய தேர பாபா நானக் ஸ்ரைன், இதை 2ஐயும் இணைத்து முதலாக இந்தியாவில இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா ஆங்கிலேயர் ஒரு கோடை போட்டு இது இந்தியா, இது பஞ்சாப் பகுதி, இது வந்து பாகிஸ்தான் பஞ்சாப் பகுதி என்று போட்ட கோடை எல்லாம் உடைத்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த குருதுவாரா கர்தாப்பூர் சாஹிப் காரிடார் இதை ஆரம்பித்து இங்கிருந்து நம்முடைய சொந்தங்கள் அற்புதமாக செல்ல முடியும் என்பதை 2019 நவம்பர் 8 அந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் அதற்கு ஒரு இலக்கணமாக அந்த நிகழ்வு இருந்துச்சு. அதன் பிறகு இன்னும் தொடர்ச்சியாக நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதலாக காசி தமிழ் சங்கம் போன ஆண்டு முதல் ஆண்டு, இந்த ஆண்டு 2வது ஆண்டு, 2 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல நம்முடைய சொந்தங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய வாரணாசியில நம்முடைய விஸ்வநாத் மந்திர்ல அங்க எல்லாம் தரிசனம் செய்து அங்கிருந்து அயோத்தியா கோவில் கட்டப்பட்டிருக்கூடிய நேரம் அங்க அயோத்தியாவுக்கு போயிட்டு எல்லா பகுதியும் பார்த்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் ட்ரெயின்ல போயிட்டு திரும்ப வந்தாங்க. 2வது ஆண்டும் கூட காசி தமிழ் சங்கம். போன ஆண்டு தெலுங்கு காசி சங்கம், தெலுங்குல இருந்து காசிக்கு இதே போல ரயில் மூலமாக பயணம். யுவ சங்கமம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய யுவக்கர் யாரெல்லாம் இளைஞர்கள் இருக்கிறாங்களோ வேறு வேறு மொழி பேசுறவங்க அவங்க இன்னைக்கு நவோதயா பள்ளிகளுக்கு போனா ஒரு ஆண்டும் 7 நாட்கள் கம்பல்சரியா ஒரு நவோதயா பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை சவுத்துல இருக்காங்கன்னா நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய நவோதயா பள்ளியில ஒரு வாரம் அங்க போகணும், அந்த குழந்தை ஒரு வாரம் இங்க வரணும், அந்த குழந்தைக்கு இன்னொரு கலாச்சாரத்தினுடைய அடிப்படை தெரிய வேண்டும் என்பதற்காக நவோதயா பள்ளிகள் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கேயும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கேயும் ஒரு வார காலம் போறாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னும் உன்னிப்பா பாத்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கட்சிக்குள்ள சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருந்து ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும், அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இங்கே வர வேண்டும். உதாரணத்துக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வடகிழக்குக்கு போங்க, வடகிழக்கில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கேரளாக்கு வாங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உத்தரப்பிரதேஷ், தெலுங்கானா வேறு வேறு பகுதிக்கெல்லாம் போய் அந்த பகுதியிலிருந்து வந்தாங்க. எதுக்காக இத்தனை நிகழ்வு நடக்குதுனாங்க ஐயா,
ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதை அடிப்படையை நம்பக்கூடிய ஒரு கட்சி, நம்முடைய ஒரு கலாச்சாரத்தையும் பேணி காக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி. நம்முடைய கலாச்சாரங்கள் எப்படி இருந்தாலும் கூட, அதனுடைய ரங்கங்கள் வண்ணங்கள் எப்படி இருந்தாலும் கூட, அடிப்படையிலே நம்முடைய பாரத தாய் ஒன்று என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்குதுங்க ஐயா. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தின எல்லோருக்கும் நன்றி சொல்றோம். இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி. இன்னைக்கு 3 மொழிகள் படிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க, மினிமம் குறைந்தபட்சம். அதுல ஒரு மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி படிங்க, 2வது கட்டாயமா ஆங்கிலம் படிங்க, 3வது மொழி உங்களுக்கு பிடித்த மொழியை படிங்க அப்படிங்கிறாங்க. ஐயா, இது ரொம்ப முக்கியம். ஒரே பாரதம் உன்னத பாரதத்திற்கான அடிப்படை என்பது நாம் இன்னொரு மொழியை அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும், ஒரு கம்ஃபர்டபுளா பாசிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரதமர் நினைக்கிறார். அதுவும் எப்படி கொடுத்திருக்காரு பாருங்க ஐயா. எந்த பகுதியில எந்த 3வது மொழி படிக்க வேண்டும் என்பதை நீங்க முடிவு செய்யுங்கிறாங்க. அரசாங்கம் முடிவு செய்வதில்லைங்க, நீங்க. அதை கிளஸ்டர் என்று சொல்லுகின்றார். உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கூல், சென்னைக்குள்ள ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஸ்கூல் இருக்கு, அதை பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மீட்டிங்ல நீங்க எல்லாம் சேர்ந்து ஆசிரியர்களோட பேசி, அந்த பகுதியில மலையாளி அதிகமா இருக்கிறாங்களா, மலையாளம் 3rd லாங்குவேஜ், அந்த பகுதியில கன்னடிகா அதிகமா இருக்காங்களா, கன்னடா 3rd லாங்குவேஜ், அந்த பகுதியில ராஜஸ்தானி அதிகமா இருக்கிறாங்களா, 3rd லாங்குவேஜ், மராட்டி அதிகமா இருக்காங்களா, 3rd லாங்குவேஜ். அதாவது உங்களுக்கே அந்த ஆப்ஷன், அந்தந்த கிளஸ்டரை நீங்க முடிவு பண்ணி அந்த 3வது மொழியை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதம் பாருங்க. இன்னைக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை எல்லா மாநிலத்திலும் கூட கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிச்சு, சில மாநிலங்கள் முழுமையா அதை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் புதிய கல்விக் கொள்கையில not only is there a change in the quality of education, but also there is a change in the language that one has to learn. பட் நம்முடைய தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இன்னுமே இவர்களும் படிக்க மாட்டார்கள், அடுத்தவர்களை படிக்கவும் விட மாட்டார்கள் என்பதற்கேற்ப இன்னும் தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் இந்தியா எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்பதை முழுமையாக உணராமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு எல்லாம் 2024 பாராளுமன்ற தேர்தல்ல நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாக்கின் மூலமாக பதில் சொல்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தமிழகத்திலும் கூட தேசியம் பெரிய அளவுல வளர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் அதை நடத்தி காட்ட வேண்டும். அதுவும் குறிப்பா சென்னை போன்ற பெரும் நகரத்துல இங்க நீங்க முடிவு செய்றீங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும், யார் உங்களுக்கு எம்பியாக வர வேண்டும் என்பதை நீங்க முடிவு பண்றீங்க. அது இந்த முறை சென்னையினுடைய 3 பகுதி, வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை 3 பகுதியிலும் கூட வேறு வேறு மொழி பேசக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் நீங்கள் முடிவு செய்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று அன்போடு நான் உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். 2வது, இந்தியா எந்த அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்கின்ற விஷயத்தை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும். கிடைத்திருக்கக்கூடிய நேரம் அடுத்த 10 நிமிஷத்துல இதையும் உங்களால் வச்சிருந்தீங்க. ஐயா, இன்னைக்கு ஒரு கல்லூரியில மத்தியானம் பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு கேள்வி நான் கேட்டேன். 1800 கோடி ரூபாய் மதிப்புல ராமர் கோவில் கட்டுகின்றோம், இதை ஆதரிப்பீங்களா எதிர்ப்பீங்களா அப்படின்னு. அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆமா சார், இது வந்து ஒரு ஃபேத், இந்து மக்கள் குறிப்பாக அவர்கள் குழந்தை ராமருக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், என்ன தவறு? நிச்சயமா 1800 கோடி ரூபாய் மக்களுடைய பணத்துல தானே கட்டுறோம், அரசாங்க பணத்திலே கட்டுறோம், இது நல்ல ஒரு முயற்சி, நான் வரவேற்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த பதில் எதிர்பார்க்கலாம், இன்னும் வேற மாதிரியான பதில் எதிர்பார்க்கணும்னு சொல்லி அந்த குழந்தைகளை கொஞ்சம் தூண்டி விட்டேன். எல்லாம் டாக்டர்ஸ் இன்னைக்கு மத்தியான ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் யோசிங்க, இன்னும் வேற மாதிரி நான் பதில் எதிர்பார்க்கிறேன். அந்த கான்வர்சேஷன் எப்படி போச்சுனாங்க ஐயா, இன்னைக்கு திருப்பதி ஒரு ஆண்டுக்கு திருப்பதி 2.5 கோடி பக்தர்கள் ஒரு ஆண்டுக்கு வர்றாங்க ஐயா, 2.5 crore. மொத்தமாக ஏழுமலையானுக்கு உண்டியல் மூலமாக 2.5 கோடி பக்தர்கள் கொடுக்கக்கூடிய மொத்த வசூல் பணம் பார்த்தீங்கன்னா 1200 கோடி ரூபாய் சராசரியா, 1200 crore, 2.5 crore people they visit திருப்பதி. இது வந்து உலகத்துல ஹையஸ்ட் ஃபுட்ஃபால். 2வதுங்க ஐயா, சவுதி அரேபியால மெக்கா. மெக்காக்கு ஆண்டுக்கு 2 கோடி பேர் போறாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் $12 பில்லியன், $12 பில்லியன் மெக்கால 2 கோடி பேர் கொடுக்குறாங்க. 3வதுங்க ஐயா, வேட்டிகன். கிறிஸ்தவர்கள் போறாங்க சகோதர சகோதரிகள், 80 லட்சம் பேர் போனாங்க போன ஆண்டு, $315 பில்லியன், $315 மில்லியன், 80 லட்சம் பேர். இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆய்வறிக்கை சொல்லுதுங்க ஐயா, 2025 அயோத்தியா முழுமையாக எல்லாம் செட் ஆகி ரெடி ஆகி 2024 ஜனவரியில டெம்பிள் கோயில் திறக்கப்பட்டிருக்கிறது. 2025 முழுமையாக அயோத்தியால ஜனவரி 1 டிசம்பர் 31 கணக்கெடுத்தா
5 கோடி பேர் அயோத்தியாவுக்கு போவாங்கன்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க. அதாவது 2 கோடியை தாண்டி 2 கோடியை தாண்டி 80 லட்சத்தை தாண்டி 5 கோடி பேர் அயோத்தியாவுக்கு போவாங்க. அதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால அந்த ஆய்வறிக்கை இன்னும் ஒரு படி முன்னாடி போறாங்க. 5 கோடி பேர் போறாங்கன்னா உத்தரப்பிரதேச அரசுக்கு இதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் எவ்வளவு? அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆய்வறிக்கை சொல்றாங்க, இதன் மூலமாக உத்தரப்பிரதேச அரசு கிடைக்கக்கூடிய வருமானம் அயோத்தியா கோவில் மூலமாக மட்டும் ஹோட்டல்ல தங்குறவங்க, சாப்பிட்றவங்க, டிரான்ஸ்போர்ட்ல போறவங்க, உள்ள சுத்துறவங்க, அயோத்தியா போயிட்டு வாரணாசி வர்றவங்க, வாரணாசி முடிச்சுட்டு மதுரா போறவங்க, இதன் மூலமாக அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேச அரசு கிடைக்கக்கூடிய வருமானம் 4 லட்சம் கோடி. உங்களுக்கு இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வைக்கணும் அப்படின்னாங்க ஐயா, தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் 3 லட்சம் கோடி. அயோத்தியாவுக்கு அடுத்த ஆண்டு செல்லக்கூடிய 5 கோடி சகோதர சகோதரிகள் மூலமாக உத்தரப்பிரதேச அரசுக்கு மொத்தமாக உத்தரப்பிரதேசக்குள்ள வரக்கூடிய வருமானம் 4 லட்சம் கோடி. இப்ப உத்தரப்பிரதேச அரசுக்கு வரி மூலமா எவ்வளவு வரும்? 4 லட்சம் கோடி எல்லா மக்களுக்கும், ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் அண்ணன், ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, சாப்பிட்றவங்க எல்லாம் சேர்ந்து. உத்தரப்பிரதேச அரசுக்கு வரி மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் என்பது 25,000 கோடி, 25,000 crore டைரக்டா யூபி கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா போகும். ஐயா இதுதான் முக்கியம். இன்னைக்கு இந்தியா எப்படி மாற ஆரம்பிச்சாங்க ஐயா, மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல செல்ல. இப்ப அயோத்தியா என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் ஒரு மேக்னெட் மாதிரி அங்க இருக்குது ஐயா. அதே மாதிரி காசி விஸ்வநாத் காரிடார், அங்க இருக்கக்கூடிய காசி விஸ்வநாத் காரிடார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒரு மேக்னெட் மாதிரி அங்க இருக்குது. எல்லா மக்களும் அங்க போறாங்க. சோ பொருளாதாரம் உயருது. இது சிம்பிளா உங்களுக்கு வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னாங்க ஐயா, போன ஆண்டு இந்தியர்கள் வெளிநாட்டுல போய் செலவு செஞ்சது, வெளிநாட்டுக்கு போய் நம்ம செலவு செஞ்சது $42 பில்லியன். அதாவது இந்தியர்கள் நம்ம நாட்டில இருந்து வெளியே டூர் போய் மால்டீவ்ஸ்ல 5 லட்சம் ரூபாய் பெர் நைட் ரூமு, அப்புறம் அந்த போட் எடுத்துக்கிட்டு இட்டலியில அந்த சீக்குள்ள கடல், அந்த ஊருக்குள்ள தண்ணியில போனது, அப்புறம் கிளாஸ் பேலஸ் பார்த்தது, பிரான்ஸ்ல வெர்சாலிஸ் போனது, $42 பில்லியன். ஐயா இதுல 50% நம்ம ஊருக்கு அடுத்த 10 ஆண்டுகள்ல திருப்பினா $20 பில்லியன் நம்ம ஊருக்குள்ள திருப்ப போறோம். இன்னைக்கு இந்தியா எவ்வளவு கனெக்டட்னு பாருங்க. இட் இஸ் சோ கனெக்டட். நீங்க எல்லாம் வந்த பொழுது இந்த அளவு கனெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த அளவு கனெக்டடா இருக்க வாய்ப்பு இல்லை. சோ கனெக்டட். மேடையில் இருக்கும்போது நீங்க கொடுக்குற பெட்டிஷன்ஸே பாருங்க, எங்களுக்கு ட்ரெயினை டபுள் பண்ணணும், ட்ரிபிள் பண்ணணும், டிபார்ச்சர் வீக்லி பண்ணணும், டிபார்ச்சர் டெய்லி இருக்கிறது வாரத்துக்கு 3 நாள் பண்ணணும். ஏன்னா கனெக்டட். செல்போன் வந்ததுக்கு அப்புறம், டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் கனெக்டடுங்க. இது ஒரு உதாரணம். ஒரு அயோத்தியா கோவில் எந்த அளவுக்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வலிமைப்படுத்த போகிறது என்பதற்கு நாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டேட்டா பாயிண்ட் ஒரு உதாரணம். இதெல்லாம் வர வர இந்தியா இன்னும் இணைய போகிறதோ தவிர சில அரசியல்வாதிகளால் இந்தியாவை பிரிக்க முடியாது. இப்ப 2வது பாயிண்ட். இப்ப வினோத் செல்வம் அவர்களும் கருணாகராஜனும் சில விஷயத்த சொன்னாங்க. அதாவது வடக்குல இருந்து வரக்கூடிய சகோதர சகோதரிகளை சில அரசியல் தலைவர்கள் தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசுறாங்க. ஐயா இன்னைக்கு வடக்கு தெற்கெல்லாம் போயிங்க ஐயா, பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறது மட்டும்தாங்க ஐயா இந்தியன் பாலிடிக்ஸ் மக்கள் பாக்குறாங்க. இவர பிசினஸ் நீங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹார்டுகோர் பிசினஸ் தான். அது மின்ட் ஸ்ட்ரீட்ல நம்முடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள் வரும் பொழுது நாங்க மின்ட் ஸ்ட்ரீட்ல பார்த்தோம். காவல்துறை வரக்கூடாதுட்டாங்க, மத்தியானத்துல இருந்து 144 கர்ஃபியூட்டாங்க, யாருமே வரக்கூடாதுட்டாங்க. எல்லாரும் மின்ட் ஸ்ட்ரீட்ல அதை தாண்டி ஒரு இடத்துல, ஒரு கட்ல, ஒரு வீட்டுல, ஒரு சந்தில, ஒரு விண்டோல நீங்கள் அனைவரும் அங்கிருந்து நம்முடைய தேசிய தலைவர் நட்டா அவர்களை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் காட்டிய ஆர்வம், உங்களுடைய விண்ணை பிளந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷம், அப்புறம் நட்டாஜி அவர்கள் பேச பேச அவரு என்ன பேசணும் நீங்களே டிசைட் பண்ணி பேச வச்சீங்க. இதுதான் பேசணும், நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி பேசுங்க, இதை பத்தி ஏன் பேசலன்னு ஆடியன்ஸ் நீங்க சொல்ல நட்டாஜி அவர்கள் பேசினாங்க. அந்த அளவுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு முடித்து விட்டு நட்டாஜி போகும்போது சொன்னாங்க, நான் இந்தியால எத்தனையோ பகுதிக்கு போறேன், ஆனா இங்க இருக்கக்கூடிய பிறமொழி பேசக்கூடிய சகோதரர்களை கொடுக்கக்கூடிய வரவேற்பு இன்னைக்கு இந்தியால வேற பகுதியில் கிடைக்கும். அந்த அளவுக்கு எமோஷன், அந்த அளவுக்கு பேஷன், அந்த அளவுக்கு அக்ரெசிவான ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அப்படின்னு ஐயா எதுக்காக இதுக்கு நான் வர்றேன் அப்படின்னாங்க ஐயா, கண்டிப்பாக நாம் அனைவருமே பெருமை மிகுந்த இந்தியர்கள். முதல்ல அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. இந்தியா நம்ம we are Indians first, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாடு நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், பலமா இருக்கணும். அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய பெருமை மிகுந்த அடையாளமாக நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதே போல வினோத் செல்வம், அதே போல கருணாகராஜன், அதே போல சுமதி வெங்கடேஷ்
அதே போல இங்க வந்து ஒரு ஜெயினுடைய பெருமை மிகுந்த அடையாளமா நான் இருக்கணும், மராட்டினுடைய அடையாளமா நான் இருக்கணும். ஐயா, இது எதுவுமே கான்ஃபிளிக்டிங் கிடையாது. இது ஒரு தேசிய பறவையாக இருக்கக்கூடிய மயிலினுடைய தோகையில பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கலர் வேறு வேறு இருந்தா கூட கான்ஃபிளிக்டா இருக்காது இல்லையா. மொத்தமாக அந்த கலர் வந்து ரொம்ப மொசாயிக்கா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள மறுக்கின்றார். அதாவது ஒரே இடத்துல ஒரு ரங்கோலம் மாதிரி எல்லோரும் அற்புதமா இருக்கலாம், நம்முடைய கலாச்சாரத்தை முதன்மைப்படுத்தி நாம் வாழலாம். ஆனா இந்தியா என்கின்ற கொடைக்கு கீழே, அம்பர்லாக்கு கீழே நாம் எல்லோரும் இந்தியர்கள் முதல்ல, அதன் பிறகு நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடையாளமாக, பெருமை மிகுந்த அடையாளமாக நாம் இருப்பதிலே எந்த தவறும் இல்லை என்பதை எங்கிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள மறுக்கின்றார்கள். அதனுடைய அரசியல் வெளிப்பாடுதான் 40-50 வருஷமா இந்த வடக்கு தெற்கு. இன்னைக்கு பாருங்க ஐயா, எந்த ஒரு மாநிலத்தை கொச்சைப்படுத்தினார்களோ இத்தனை ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய அரசியல், எந்த ஒரு மாநிலத்தை கொச்சைப்படுத்தி அந்த மாநிலத்தில் பிறந்த சகோதர சகோதரிகளும் கொச்சைப்படுத்தி அரசியல் செய்தார்களோ, இன்னைக்கு அந்த மாநிலம் இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக மாறி இருக்கிறது உத்தரப்பிரதேசம். 2வது பெரிய பொருளாதார மாநிலம். இந்தியாவில் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா முதல் பொருளாதார மாநிலம். இந்தியாவுடைய மொத்த பொருளாதாரத்துல 13 விழுக்காடு. இப்ப 9.2 விழுக்காடுக்கு உத்தரப்பிரதேசம், 9.1 விழுக்காடுக்கு தமிழகம் வந்திருக்கு. இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்பொழுது புரிந்து கொண்டு எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து, எல்லா மக்களையும் ஒருங்கிணைந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வளர்ச்சி என்பது இன்னும் வேகமாக இருக்கும் என்று புரிந்து கொள்கின்றார்களோ, அன்னைக்குதான் தமிழகத்தினுடைய உண்மையான வளர்ச்சியை நம்ம பார்க்க போறோம். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு. நீங்கள் எல்லாம் எங்களோட பயணம் செய்ய வேண்டும், இணைய வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவை வலுப்படுத்த வேண்டும். குறிப்பாக நாம் வசிக்கக்கூடிய அந்த சென்னை மாநகரத்தை ஒரு இன்டர்நேஷனல் சிட்டியா, ஒரு வேர்ல்டு கிளாஸ் சிட்டியா மாத்தணும் ஐயா. இன்னைக்கு சென்னை சரியில்லை. 2018, 19, 20, 21, 22 ஸ்வச்ச பாரத்ல தூய்மையில 39 இருந்து 45 இடத்துக்குள்ள இருந்தாங்க ஐயா. 39, 40, 41, 42, 43, 44 கடைசியா வந்த ரேங்க். இந்த ஆண்டு தூய்மையில தமிழகத்துல சென்னையினுடைய ரேங்க் 199. 199வது இடத்துல சென்னை இருக்கு. தமிழகத்துல வந்திருக்கக்கூடிய 5 நகரங்கள் எதுவுமே முதல் 100 இல்லை. அந்த ரிப்போர்ட் எத்தனை பேருக்கு நேரம் இருக்குன்னு தெரியலங்க ஐயா. தமிழ்நாட்டினுடைய டிவி சேனல் டிபேட்ல இதெல்லாம் நடக்காது. அண்ணாமலை இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாரா, பூரி சாப்பிட்டாரா, அவர் யாரை திட்டினாரு, இவங்க யார் அவங்கள திட்டினாங்க, மாத்தி யாரை திட்டிக்கிட்டாங்க, இதான் விவாதம். அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் எடுத்து நுணுக்கமா படிச்சீங்கன்னா, சென்னையிலே உற்பத்தி ஆகக்கூடிய குப்பையில வெறும் 12% குப்பை மட்டும்தான் இங்கிருந்து நம்ம டிஸ்போஸ் பண்றோம். 88% குப்பையை குவிக்கும். டெல்லியில பாத்தீங்கன்னா லேண்ட்ஃபில் சைட் அப்படிமா. அது போல தமிழகத்துல இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் லேண்ட்ஃபில், ஏன்னா குப்பைக்கு ஒரு மாஃபியா இருக்கு உங்களுக்கு. கார்பரேஷன்ல சென்னை கார்பரேஷனுடைய மிகப்பெரிய மாஃபியாவே குப்பை. அந்த குப்பை மாஃபியாக்காக மர்டர் நடக்கும், கொலை நடக்கும். அது ஒரு ரவுடி வருவான், அவனை கொலைப்படி இன்னொரு ரவுடி வருவான். இந்த குப்பை மாஃபியா வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 ஆண்டுகளாக உருவாக்கி இருக்கு. இப்ப பீக்கில் இருக்கு. ஒரு நாளைக்கு நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய குப்பையில வெறும் 12% குப்பை மட்டும்தான் டிஸ்போஸ் ஆகுது. 88% குப்பை, 88% நெட் அடிஷன் டு த ஆல்ரெடி இருக்கக்கூடிய குப்பைனா இது மகா கேவலம் ஐயா. இது மகா கேவலம். இந்த ஊர்ல வாழ. இரண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை கண்ணெதிரில் இருக்கக்கூடிய பிரச்சனை. மழை வரும் பொழுதெல்லாம் நாம நீச்சல் பயிற்சியாளர்களாக மாற வேண்டிய கட்டாயம். ஸ்விம்மிங் கிளாஸ் எல்லாம் போய் சென்னையில எல்லாம் ஸ்விம்மிங் கத்துக்கிட்டு இப்ப போட் வச்சுதான் ரெஸ்கியூ பண்ணணும். கண்டிப்பா பாருங்க, இந்த ஒரு கட்சி தேர்தல் அறிக்கையில சொல்லுவாங்க, 2024 ஆட்சி அமைச்சா சென்னை மக்களுக்கு போட்டு கொடுப்போம் இலவசமா, நீங்களா போட்டு வாங்கி வச்சுக்கலாம். இதை அடிப்படையிலிருந்து சரி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. காரணம், மிடில் கிளாஸ் எபோ பரவாயில்லைங்க. அவர்கள் 10 ஆண்டு கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க. ஒரு மலையில 0 ஆயிரும். மறுபடியும் 10 ஆண்டு சம்பாதிப்பாங்க. ஒரு பெருமலை 10 ஆண்டுல மறுபடியும் 0 ஆயிரும். அப்படின்னா அவங்க பெர்மனன்ட் ஏழை. அவங்க பெர்மனண்டா சென்னையில ஏழையாகவே ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அவர்கள் சம்பாதித்த சொத்தெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நெட் 0, மறுபடியும் நெட் 0, மறுபடியும் நெட் 0. இதை பாரதிய ஜனதா கட்சி விரும்புகின்றோம். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹைட்ராலஜிக்கல் பிளானர். அதாவது மழை பார்க்கும் பொழுது, நான் தமிழ்நாட்டில் மட்டும் பெய்யட்டுமா, நார்த் சவுத் இங்க இருக்கு, டிராவிடியன் பிலாசபி இங்க மட்டும் பெய்யட்டுமா, மழை அப்படி பார்க்காது. சோ மழை இடத்தை பார்த்து பெய்யாத பொழுது நாமும் இடத்தை பார்க்காமல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஹைட்ராலஜிக்கல் பிளானர்ஸ் இதை கொண்டு வரணும். என்ன பிரச்சனை, அடிப்படையில் இதை எப்படி சரி செய்வது, அதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி எடுக்கிறது. இன்னைக்கு ஒரு நகரமே வேர்ல்டு கிளாஸ் நோக்கி போகுது. மெட்ரோ ரயில் கனெக்டிவிட்டி பெரிய லெவல் எடுத்து போடுறாங்க. பிஆர்டிஎஸ் டிரான்ஸ்போர்ட், மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் பெரிய லெவல் இருக்குங்க ஐயா. டிராபிக் கன்ஜெஷன் ஈஸ் அவுட் பண்றாங்க. குறிப்பாக ஹைட்ரஜன் பவர்ட் பஸ்ல இருந்து
எலக்ட்ரிக் ஃபிளீட் ஆஃப் பஸ்ஸஸ்ல இருந்து ஒரு மாநகராட்சியும் அடுத்த கட்டத்திற்கு சிந்திக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய சிந்தனை உங்களுக்கு தெரியும். மாநகராட்சியில் என்ன நடக்குது, மேயர் அவங்க சிந்தனை எப்படின்னு தெரியும், இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சிந்தனை தெரியும். ஆனால் என்னுடைய வேண்டுகோள், சென்னையை சுத்தம் செய்ய வேண்டும், சென்னையை உலகத்தரம் வாய்ந்த ஒரு நகரமாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த முறை 3 எம்பிக்களையும் நீங்க மாத்தினா மட்டும்தாங்க நடக்கும். தென் சென்னை எம்பி எங்க பார்க்க முடியும்? ஜுவல்லரி, ஃபேஷன் ஸ்டோர் இனாகிரேஷன் அவங்க இருப்பாங்க. மத்திய சென்னை எம்பி நீங்க எங்க பார்க்க முடியும்? கலைஞர் அவருடைய பையன் கருணாநிதி அவங்க பையன் ஸ்டாலினை எங்க போடுறாங்களோ அவரு முதல்ல சால்வ போடுவாரா, டிஆர் பாலு முதல்ல சால்வ போடுறாரு, சண்டை போற இடத்துல 2 பேர் இருப்பாங்க. டெல்லி போனால் 2 பேர் சண்டை போட்டு இவர் ஒருத்தர் 2 பேர் போய் முதல்ல போய் 2 பேர் மாலா போடுற ரெடியா இருக்கும். வடச்சென்னையினுடைய எம்பி எங்க பார்க்க முடியாது? எங்கேயும் பார்க்க முடியாது. அப்பப்ப டிவி சேனல் நீங்க பார்க்க முடியும். ஏன்னா 3 பேருமே ஒரு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்னுடைய வெளிப்பாடு. தென் சென்னையினுடைய எம்பி சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள், அப்பா தங்கபாண்டியன் முன்னாள் எம்எல்ஏ. தமிழச்சி தங்கபாண்டியன் அவருடைய சகோதரர் தங்கம் தென்னரசு தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர். நீங்க திருச்சுழி பக்கம் எல்லாம் போலீங்க ஐயா, நீங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல திருச்சுழிக்கு போய் பாருங்க. உங்களுக்கு இன்னொரு தொகுதி இருக்கு, 2 தொகுதி இருக்கு. அக்கா தம்பி கொண்டு, அக்கா தென் சென்னை, தம்பி திருச்சுழி ராமநாதபுரத்தில். நீங்க போய் பாருங்க, உகாண்டா டார்ஃபூர் பாக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. வளர்ச்சியே கொண்டு வராம திருச்சுழி போன்ற ஒரு பகுதியில கடுமையாக உழைக்கக்கூடிய மக்களை ஒரு அப்பாவும் பையனும் தொடர்ச்சியா அங்கிருந்து ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு பகுதி எல்லா குறியீட்டிலும் கீழே இருக்கு. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இன்னைக்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டா இருக்குன்னா அதற்கு முதல் காரணம் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர். அந்த குடும்பமே அப்படித்தான், வளர்ச்சி வர விடவே மாட்டாங்க. இது ஒரு எம்பியினுடைய பயோகிராபி. மத்திய சென்னைக்கு போனீங்கன்னா தயாநிதி மாறன் ஐயா பத்தி சொல்லவே வேண்டாம். சென்னை வெள்ளத்துல 10 நாள்ல ஒருத்தருக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்குறது, நாட்டியோட சிங்கிள் டீ. ஒரு எம்பி வெளியே ஒரு டீ, ஒரு பிஸ்கட், ஒரு பண்ணு காலில் நனைஞ்சிட்டு யாருக்கு என்ன உதவி செய்ய முடியும்? வாய்ப்பே. வட சென்னை எம்பி உங்களுக்கு தெரியும், கலாநிதி வீராசாமி, ஆற்காட்டு வீராசாமி ஒரு பையன். சோ நீங்க பாருங்க, டெல்லி 7 out of 7 பிஜேபி, பெங்களூர் பாருங்க 3 out of 3. நீங்க மேஜர் சிட்டிஸ் பாருங்க, எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், டெவலப்மெண்ட் ஓரியன்டட் கட்சியின் பக்கம். குறிப்பாக யார் இந்த மாநகரத்தை வளர்ப்பார்கள் என்று இருக்கு. ஆனா இங்க மட்டும்தாங்க 3 out of 3. உலகத்துல எங்கேயுமே 3க்கு 3 டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய கையில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்க. சென்னை இருக்கு, நீங்க அதை உடைக்கணும். சென்னையை உடைத்தாக வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்களே சிங்கார சென்னைன்னு பேர் வச்சா சிங்காரம் ஆயிருமாங்கய்யா. சிங்கார சென்னைன்னு பேரு மட்டும் வச்சுட்டு காலங்காத்தால சிங்கார சென்னை பார்த்தா அதே மாறி இருமா. உழைப்பு, உள்ள போந்து வேலை செய்யணும், சுவேஜை பிக்ஸ் பண்ணணும் ஐயா, கூவம் நதியை ரெடி பண்ணணும், பக்கிங்ஹாம் மேரல்ல பிக்ஸ் பண்ணணும், டிராபிக் கன்ஜெஷன் ஈஸ் அவுட் பண்ணணும், கிரீனரி கொண்டு வரணும், பார்க்ஸ் கொண்டு வரணும். சென்னை மக்களுக்கு வாக்கிங் போறதுக்கு உருப்படியான பார்க். இந்தியா முழுசும் பாருங்க, சென்னை சிட்டிக்குள்ள கிரீனரி கொண்டு வரணும், வேர்ல்டு கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி கொண்டு வரணும். எத்தனையோ பசங்க ஃபுட்பால், பாக்ஸிங் எல்லாம் ஆடுறாங்க. அவங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டி சென்னைக்குள்ள கொண்டு வரணும். அது எதுவும் இவர்களுக்கு அறிவில்லை, சிந்தனை இல்லை, தொலைநோக்கு பார்வை இல்லை. இந்த 3 பேர்த்தினால சென்னை இன்னைக்கு அழிஞ்சிருக்கு. இதை சரி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய கடமை. குறிப்பாக யாருக்கு வரலையோ அவங்ககிட்ட நீங்க பேசி அவர்களையும் கொண்டு சென்னையை சரி பண்ணணும். மோடி ஐயாவின் பக்கம் கொண்டு போகணும். மோடி ஐயாவுடைய நேரடி பார்வை சென்னையின் மீது இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பேசின் ரிசர்வாயர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், சென்னையில வெள்ளம் வந்தோடனே மோடி ஐயா பாத்தீங்கன்னா மிச்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஒரு மனிதனுக்கு மீனை இலவசமா கொடு. இது யாருங்க? டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி. மீனை கொடுத்தா அவன் மீனை சாப்பிட்டுட்டு கமன் இருப்பான். மோடி ஐயாவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடு. நம்ம 2 கட்சிகளுக்கு அடிப்படை வித்தியாசம். சென்னை வெள்ளம் வந்த பொழுது இந்தியாவிலே முதலாக 530 கோடி ரூபாய் சென்னை பேசின் ரிசர்வாயர் மேனேஜ்மெண்ட்டுக்கு டே 1 ஒதுக்கினார். வெள்ளம் வரவே அடுத்த வெள்ளத்தையாச்சும் தவறுங்கய்யா, அதுக்காக 530 கோடி ரூபாய் பேசின் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. அதன் பிறகுதான் உதவித்தொகை. ஆனால் நம்முடைய சிந்தனை எல்லாம் சென்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். எங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒரு மயிலினுடைய இறகையை போல வண்ணமயமாக, மொசாய்க் ஆஃப் கலர்ஸ் போல அற்புதமாக இருக்க வேண்டும். எல்லோரும் சகோதர சகோதரிகளாக எல்லா கலாச்சாரத்தையும் பேணி காட்டக்கூடிய ஒரு தமிழகத்தை நாம் உருவாக்க வேண்டும். அவருடைய கலாச்சாரத்தை முதன்மைப்படுத்துவதால் தமிழனை எப்பொழுதும் கிறங்கி போக மாட்டாள் என்கின்ற உண்மையை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அற்புதமான இந்தியாவை படைக்க வேண்டும் என்றால் எல்லா கலாச்சாரத்திற்கும் மதிப்பும் மரியாதையும் எடுக்க வேண்டும் என்கின்ற உண்மையை கொண்டு போகணும். புதிய கல்விக் கொள்கையை முழுமையா கொண்டு வரணும்.
நீங்க வீட்டுல பேசக்கூடிய மொழி உங்க பகுதியில உங்களுடைய குழந்தைகளுக்கு 3வது மொழியாக அது சொல்லித்தரப்பட வேண்டும். ஏன்னா எல்லா மொழி கிட்டத்தட்ட 9 மொழி பேசக்கூடிய சகோதர சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க. அதனால இந்த அற்புதமான நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக முக்கியமான தலைவர்கள் முன்னில் நடந்து கொண்டிருக்கிறது. நேரமாகிவிட்டது. எங்களுக்கு காலையில இருந்து பாருங்க ஐயா, நிறைய நிகழ்ச்சிகள். நம்முடைய சென்னையினுடைய முன்னாள் மேயர் சைதை துரைசாமி ஐயா அவருடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்கள் துரதிருஷ்டவசமாக நம்முடைய சட்லஜ் நதியில ஒரு 7 நாளைக்கு முன்னாடி கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி உள்ள விழுந்து பாவம் விழுந்துட்டாங்க. அந்த நிகழ்வுக்கும் சென்று அஞ்சலி செலுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு. குறிப்பாக அந்த வெற்றி அவர்கள் அந்த இதுல விழுந்த பிறகு சட்லஜ் நதியில நம்முடைய அமித்ஷா அவர்கள் கிட்டத்தட்ட 100 NDRF பர்சனல் 5 நாள் முழுமையாக தேடி அவர் எங்கே விழுந்தாரோ அங்கிருந்து 5.7 கிலோமீட்டர் தாண்டி அவருடைய சடலத்தை எடுத்து தந்தைக்கு தாய்க்கு ஒப்படைச்சிருக்கிறோம். கடைசி நேரத்துல அதாவது அவங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு. அதனால ரொம்ப துக்கமான துயரமான ஒரு விஷயம். சைதை துரைசாமி போல ஒரு நல்ல மனிதருடைய குடும்பத்திலே இந்த துக்கம் நடந்திருக்கிறது என்று அங்கேயும் சென்று விட்டு வருவதற்கு கொஞ்சம் தாமதம். ஆனால் பொறுமையாக இங்கே இருந்து இந்த நிகழ்வுல நீங்கள் பங்கெடுத்து மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் பேசியிருக்கிறாங்க. மேடையில் எல்லா தலைவர்களும் வந்திருக்கிறாங்க. ரெட்டி ஐயா, ராமகிருஷ்ணன் ஐயா, ரஜீந்தர் ஐயா, நம்முடைய உஜார் சிங் ஐயா எல்லோரும் வந்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம். தைரியமாக இருங்க. சென்னையை மாற்றி காட்டவும் பாரத பிரதமருடைய கனவை தமிழகத்துக்கு கொண்டு வருவோம் என்ற விளக்கமாக சொல்லக்கூடிய முன்னெடுத்து எடுக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி